நேத்திக்கு வந்து பாருவோட ஃபேன்ஸுக்கும் பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கும் வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, பார்வதியும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரே மேடையில் நின்று பேசுகிறாங்க. அது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்து ஒன்று வருது. இப்போ March 27 வந்து ரிலீஸ் ஆகுது. அதோட ஒரு முன்னோட்டமாக வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறது வந்து நான் வழக்கமாக எல்லா இதுவுமே பண்ணுறது தான். ஸோ அதில் வந்து பார்வதி மற்றும் விஜய் சேதுபதி ஒரே மேடையில் நின்று பேசுகிறாங்க. இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக தெரியாத சில பேர் வந்து நேற்று கூட ஒரு ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து திடீர்னு மெசேஜ் பண்ணுறாங்க, என்ன ப்ரோ பாருக்கும் விஜய் சேதுபதினா ஒரு மாதிரி இருந்துச்சு, எப்படி திடீர்னு ஒரே மேடையில் 2 பேர் நிற்கிறாங்க, என்ன எப்படி நடிச்சாங்கன்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்து பார்வதி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இது வந்து பிக் பாஸுக்கு அப்புறமாக நடிக்கலை. பிக் பாஸுக்கு முன்னாடியே நடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிக் பாஸுக்கே போனாங்க. ஒருவேளை ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸில், அதுவும் திரு விஜய் சேதுபதி அவரோட வெப் சீரிஸில் வந்து பாருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டார். ஏன் இன்னும் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இந்த வெப் சீரிஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நிகழ்ச்சியில் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்வதி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? முக்கியமாக என் தமிழ்நாட்டில் போட்ட மாதிரி இன்னுமா வன்மம் குறையில அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் தலைவரோட ஆட்டிடியூட். யார்? நம்மளோட திரு விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கார். அவரை பற்றி தாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஷோ முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு, எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க, எல்லோரும் நீங்கள் நடிக்க போயிட்டீங்க, ஸ்டில் வன்மம் குறையிலையா ப்ரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எல்லாரும் பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைசியில் போயிட்டு அவர் பேசுகிறாரு. ஸோ அவர் பேசும்பொழுது வழக்கமாக எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் அங்கே இருக்கிற இயக்குநர்கள், எடிட்டரு, நடித்தவங்க எல்லாரை பற்றி பாசிட்டிவாக பேசணும். அதுதான் அவங்க பாசிட்டிவாக, அவங்கள பற்றி நெகட்டிவாகவே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சபை நாகரிகம் கருதி அவங்கள பற்றி பாசிட்டிவாக பேசுகிறது தான் தமிழ் சினிமாவோட ஒரு வழக்கம். அந்த இடத்துல அவங்களோட குறைகளை பற்றி சொல்லாமல் அவங்களோட நிறைகளை பற்றி சொல்லி அதை கொஞ்சம் இதுவாக எடுத்துகிட்டு போகிறது தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. விஜய் சேதுபதி போனார், அங்கே போயிட்டு எல்லாரை பற்றியுமே வந்து நல்லா இதுவாக சொன்னார். அவங்களோட ஃப்ரெண்டை பற்றி பேசினார். அங்கே நம்மளோட காக்கா முட்டை மணிகண்டன் அவர் தான் டேரக்டர் இந்த வெப் சீரிஸுக்கு. அந்த வெப் சீரிஸோட டேரக்டர் வந்து புகழ்றாரு. எல்லாரை பற்றி பேசிட்டு எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சு அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தாரு அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா மீட் பண்ணுற ஒரு பொது நிகழ்ச்சி அப்படிங்கும்போது, ஸோ இதில் என்ன சொல்ல போகிறாரு பார்வதியை பற்றி, ஸ்டில் மனுஷன் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காரா, அதை தாண்டி அவர் வெளியில் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்வை பற்றி பேசுகிறாரு. பார்வை பற்றி பேசுறதுலாம் ஒன்றுமே இல்லைங்க, நான் அவரை பற்றிலாம் பேச போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் எடுத்த உடனே பார்வதி. அதுக்கு முன்னாடி வந்து அவர் எப்படி இருக்காருன்னா, பார்வை இவங்களும் வந்து ஒரே மேடையில் இருக்கும்போது ரொம்ப கேஷுவலாக இருக்காராம். அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கலாங்க, அவர் படத்தில் கூட இப்படி நடிச்சிருப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு பார்வை பற்றி பேசும்போதெல்லாம், பார்வை நீங்கள் வந்து பவ்யமாக இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வை இதே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் திரு விஜய் சேதுபதி வந்து அடிக்கடி சொல்கிறாரு. ஆனால் உண்மையாகவே நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பார்வை ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர் வந்து கேஷுவலாக இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. எப்படிங்க, நம்ம ரெட் கார்டு கொடுத்த ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் இருக்குது. ஒரு நீங்கள் ஒரு ட்ரெய்லர் போட்டாலும் சரி, ஒரு கிளிம்ஸ் போட்டாலும் சரி, அது கீழே வந்து பாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வருது. முழுக்க இந்த வெப் சீரிஸ் வந்து பார்வை எதிர்பார்த்து நீ நெகட்டிவாவோ பாசிட்டிவோ எப்படியோ திட்டுறவனோ வந்து பார்க்குறான்ல, அப்படி என்னதான் பண்ணியிருக்கு. சில பேர் வந்து கமெண்ட்ஸ் இன்னுமோட பாரு சொம்பு தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஏறானுங்க. நீ வந்து அதை சொல்லி வன்மத்தை குட்டுறல, அதுதான் இங்கே வேணும். அதே மாதிரி இந்த வெப் சீரிஸில் நிறைய பேர் வந்து அப்படி என்னதான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸும் போய் பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு கிரேஸை ஏற்படுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி தான் தலை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அவர் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது, நல்ல தெளிவாக தெரியுது. அதில் வந்து ஒரு நல்லா சொல்கிறாரு, நான் பார்வை பற்றி பேச விரும்பலை, வாரம் பேசி டயர்ட் ஆகிட்டேன். அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாங்க ஒரு யூடியூபர் அகமது மீரானா, அவன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஷோ முடிஞ்சு 3 மாதம் ஆகுது, ஏன்டா இன்னும் வன்மத்தில் இருக்க, போய் குழப்பப்படுறா, வேறு கண்டென்ட் எடுத்து பேசுங்கடா. இப்போ நம்மளுமே வந்து இந்த கண்டென்ட்டை பேசுகிறோம் அப்படின்னா இது இவனுங்க பேசுகிற வரைக்கும் நம்ம இதுக்கு வந்து பதில் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா அது கேட்பாங்க, ஏன்டா மற்றவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன்டா பேசிக்கிட்டேன்னு சொல்லி கேட்பீங்கல்ல. மற்றவங்க பண்ணுற ரியாக்ஷனுக்கும், மற்றவங்க பண்ணுற வன்மத்துக்கும், மற்றவங்க பண்ணுற அபியூஸுக்கும் தான் நம்ம வந்து பதில் சொல்கிறோமே தவிர இதை பேசணும் அப்படிங்கிற கட்டாயம் நமக்கு கிடையாது. அப்படி அவன் வந்து இப்போ திரும்ப பேசிட்டு இருக்கும்போது ஷோ முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறமும் திரும்ப ஏன்டா வன்மம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அதை திரு விஜய் சேதுபதி அவர்களையும் பார்த்து கேட்கணும் போல தோணுது எனக்கு. ஷோ முடிஞ்சிருச்சு.
ஆக்சுவலாக நான் ஒரு வேலை எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேங்க, ஒரு நான் இருந்திருந்தேன் அப்படின்னா ஒரு கற்பனை சொல்கிறேன், அந்த இடத்துல என்ன பேசுகிறேன் ரொம்ப பெருந்தன்மை. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் அப்படிங்கிறது வந்து உச்சமான ஒரு இடம். நீ தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு டாப் 5 நடிகர்ல திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இருக்காரு அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. அவரை பிடிக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். பட் ஆனால் ரியாலிட்டி என்னன்னா அவருக்குன்னு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு இடம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மை. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பேசிருக்கணும் அப்படின்னா, கேம் இஸ் கேம், அது கேமு, அது ஒரு ரியாலிட்டி ஷோ, அது அங்கே நடந்தது முடிஞ்சிருச்சு, அது எல்லாமே கண்டென்ட்டுக்காக நாங்களும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் அது கேம் இஸ் கேமு, அதை முடிச்சுட்டு ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்தால் பாரு அப்படிங்கிற ஒரு நடிகை எப்படி வந்திருக்காங்க, அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க, அதை பற்றி பேசலாம். அங்கே போயிட்டு எனக்கும் அவங்களுக்கு ஆகாது, யார் நம்ம சேது ப்ரோ சொல்கிறாருங்க, எனக்கும் பாருக்கெல்லாம் பெருசாக வந்து செட் ஆகாதுங்க, நான் அதனால் வந்து அவங்கள பற்றிலாம் பேச போகிறதே இல்லைங்க. இங்கே வந்து வன்மமாயா எனக்கு புரியல. எனக்கு இங்கே வந்து நீ வன்மத்தை கொட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு வந்து அவங்கள பற்றி பேசுறதுக்கு பெருசாக வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொன்னார். அதை நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பாரு ஏஞ்சி வணக்கம் வைக்கிறாங்க, ஒரு மாதிரி வந்து நன்றி சொல்கிறாங்க, சில விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது பாரு 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 நடிக்கிற மாதிரி இருக்குது, பாரு நடிக்கிற மாதிரி இருக்குது. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ப்ரோ, உண்மையாகவே அந்த அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் யார் ஆக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, யார் ரொம்ப ரொம்ப ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் பாருங்கள். அவருக்கு அந்த அளவுக்கு வந்து அப்படின்னா நீங்கள் அவங்களை இதுக்கே கூப்பிட்டுருக்க வேணாம் மேம், இந்த வெப் சீரிஸோட இதுக்கே நீ கூப்பிட்டு முதல் மேடையில் அது கேமராவில் விசிபிளாக தெரியற மாதிரி பாரு உட்கார வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இது உங்களோட ப்ரொடக்ஷன். இந்த வெப் சீரிஸ் வந்து வாட் எவர் அது நெகட்டிவாவோ இல்லை பாசிட்டிவோ எப்படியோ ஒரு லைம் லைட்டுக்கு போகணும், இது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருந்ததுனால தானே பார்வை இன்வைட் பண்ணி உட்கார வைக்கிறீங்க. உட்கார வச்சுட்டு அதே மேடையில் பாரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி பாருகிட்ட பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, பாரு இன்னும் வந்து திருத்துற மாதிரி இல்லை, வாரம் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் வந்து சரி ஓகே ஃபுல்லாக வன்மத்தை இங்கேயும் கொட்ட வேணாம், லைட்டாக பாசிட்டிவாக பேசுவோமே அப்படிங்கிறதுக்காக கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார். அதெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். என்ன சொல்கிறதுனா, உங்க பாரு மேலே உங்களுக்கு வந்து வருத்தம் இருந்திருக்கலாம், பட் ஆனால் இந்த வெப் சீரிஸ் பார்த்ததுக்கப்புறமா அந்த வருத்தம் உங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த இடத்த சொல்கிறாரு. சரி ஓகே இதை சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன்னா அதில் சில கமெண்ட்ஸ்லாம் படித்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறேன்னா, பாரு மேலாம் ஒன்றும் வருத்தம் இல்லை ப்ரோ, சேது ப்ரோ உங்கள் மேலே தான் ப்ரோ வருத்தம், ஏன் ப்ரோ இப்போ எங்கே போனாலும் பயாசராக நடந்துக்கிறீங்க, ஏன் ப்ரோ இங்கேயும் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் ப்ரோ உங்களுக்கும் ஒரு இது இருக்குது இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சேதுபதி அவர்கள் மேலே வந்து எல்லாருமே கழுவி ஊத்தாத குறைய கமெண்ட் செக்ஷனில் காரி துப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சரி ஓகே ப்ரோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க, பிக் பாஸ், ரியாலிட்டி ஷோ, ரெட் கார்டு, கார் இஷ்யூ, வாட் எவர் நடந்து எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து திரு விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட வந்து நான் கேட்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த தமிழ் சினிமாவில் எப்படி வந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போது நிறைய நடிகர்கள் அவங்களோட அப்பாவோட துணையோடு வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இருந்து ஃபேமஸ் ஆகி அதன் மூலயமா வந்து சினிமா துறைக்கு வந்திருக்கலாம், இல்லை பாரம்பரியமாக வந்து அவங்க வந்து சினிமா துறையிலேருந்து அடுத்தடுத்த முறையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்துடலாம். அந்த மாதிரி நம்ம வந்து அஜித்லாம் வந்து இந்த மாதிரி சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ரொம்ப தன்னிச்சையாக அவரோட இதில் வந்து தனியாக வந்து வந்த ஒரு மனுஷன் அப்படி இது வந்து ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி திரு விஜய் சேதுபதிக்கு ஒரு மரியாதை இருக்குது தமிழ் சினிமாவில். எப்படின்னா, அவர் வந்து யாரை ரொம்ப கீழ்மட்டத்திலேருந்து அவர் பாரம்பரியமாக வந்து ஒரு நடிகர் அவங்க அப்பா அப்படிலாம் இல்லை, அவர் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதனாக இருந்து வாய்ப்புகளை தேடி சின்ன திரையில் போயிட்டு நடித்து இப்போ தான் வெப் சீரிஸு யூடியூப்லாம் இருக்குது, அப்போலாம் யூடியூப் இதெல்லாம் இல்லை. ஸோ அந்த காலகட்டத்திலே நிறைய வாய்ப்புகள் அலைஞ்சு ரொம்ப கீழே இருந்து வாய்ப்புகளை வாங்கி நம்ம எல்லாருமே தெரியுங்க. கில்லி படத்தில் ஏதோ ஒரு மூலையில் நின்றுருப்பார், புதுப்பேட்டை படத்தில் 10-11 பேர் இப்படி சின்ன சின்ன வேடங்களை எடுத்து நடித்து 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 இன்னைக்கு வந்து ஹிந்தியில் போயிட்டு ஒரு உச்ச நடிகையோட ஒரு படத்தில் நடிக்கிறாரு, ஹிந்தியில் ஒரு வெப் சீரிஸில் நடிக்கிறாரு, தமிழ் சினிமாவில் தெரியுது, தெலுங்கு சினிமாவில் இப்போ எப்படி ஒரு பேன் இந்தியாவிலேயே தெரிகிற அளவுக்கு திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஃபேமஸ் ஆகிருக்காரு அப்படின்னா அவரோட உழைப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு கீழே இருந்து பாட்டமில் இருந்து படிப்படியாக மேலே இருந்து வந்த ஒரு மனுஷன். கரெக்டுங்களா? நான் ஏன் இவ்வளோ போல்ற விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னா, விஜய் சேதுபதி எப்படி வந்தாருங்க, பாட்டம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார். கரெக்டுங்களா? அவருக்கு ஒரு வாய்ப்பு தேடி அலைகிற சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு 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 பெண்ணுக்கோ அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களை எப்படி பூஸ்டப் பண்ணி அவங்களை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு இருக்கணுமா வேண்டாமா? இதை
ஒரு பாரம்பரியமாக சினிமா குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நடிகர் இந்த மாதிரி போயிட்டு அந்த இடத்துல வன்மத்தை கொட்டும் போது நம்ம கேட்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் கீழ்மட்டத்திலேருந்து படிப்படியாக வந்த ஒரு ஆள் உங்களை மாதிரி ஒரு வாய்ப்பை தேடி ஒரு சின்ன ரோல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வெப்சீரிஸில். அந்த சின்ன ரோல் மூலமா அடுத்தடுத்த கட்டமாக உங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கணும், அடுத்தடுத்த கட்டமாக அவங்க வாழ்க்கை வந்து மாறப்போகுது இப்படின்னு நினைக்கிற பார்வதியை நீங்கள் அந்த இடத்துல எப்படி பேசியிருக்கணும், அவங்களை எப்படி பூஸ்டப் பண்ணிருக்கணும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேஷனை கொடுத்துருக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது திரு விஜய் சேதுபதிக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வியா இருக்கு. இதை வேற யாராச்சும் பேசியிருந்தா நம்ம அதை விமர்சனம் வைக்க போறதில்ல. உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறி வர ஒருத்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு படத்துல ஒரு சின்ன கேரக்டர் ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் வந்துட்டு போற ஒரு கேரக்டர் நடிச்சு தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்துறீங்க. அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர் மூலமா அடுத்த கட்டமா வரணும்னு துடிக்கிற பார்வதியை நீங்க ஏன் அந்த இடத்துல வந்து மோட்டிவேஷன் பண்ணாம டிமோட்டிவேட் பண்ணி, உங்களை எனக்கு பிடிக்கல, வாரம் உங்களை பத்தி பேசுறது வந்து எனக்கு வந்து அழுத்து போச்சு, நீங்க இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற வன்மத்தை ஏன் சார் கொட்டணும் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. இப்போ எனக்கு அதுதான் தோணுது. ஸ்டில் உங்களுக்கு அந்த வன்மம் குறையலையா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அவங்க அந்த நீங்கள் அதெல்லாம் பேசும்பொழுது பார்வதி வந்து ரொம்ப கேஷுவலாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம பார்க்கும்போதே தெரியுது அந்த இடத்துல சீரியஸ் ஆகிறதோ முகம் சுழிக்கிறதோ அந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே இல்லை, ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இதை அடுத்து வந்து பார்வதி பேசுகிறாங்க. பார்வதி பேசும்போது இவர் மாதிரி எல்லாருக்குமே நன்றி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற இயக்குனர், துணை நடிகர்கள், அந்த ஹாட் ஸ்டாரோட இப்போ பிக் பாஸ் நடத்துகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு திரு விஜய் சேது அவர்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. சேது சார் கூட நடித்தது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை பற்றி அவங்க வந்து பேசி பொழுது சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது தலையை வந்து இந்த சைடு வந்து ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறார். இப்படி திரும்புகிறாரு, இப்படி திரும்பிக்கிறாரு, மேலே பார்க்குறாரு, கீழே பார்க்குறாரு, கேஷுவலாக இருக்காராம்மா. அதாவது வந்து அவர் வந்து பிடிக்கலையாமா பார்வதியா, இன்னும் வன்மத்திலே இருக்காராம் அவர் வந்து. ஆக்சுவலாக அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, பாரு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக வந்து போர்ட்ரே பண்ணி பாருக்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் க்ளோஸாக இருக்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான விமர்சனம் அதிகமாகிடும் அப்படிங்கிறத திரு விஜய் சேதுபதி பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் கல நிலவரம் அப்படிங்கிறது மாறிடுச்சு. அந்த நெகட்டிவ் பிஆர் வச்சு பார்வதி மேலே வன்மத்து கொட்டி கேக்கு வெட்டினது வேணா பொதுமக்களாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து பண்ண வச்சுட்டு இப்போ ஸ்டில் பாருக்கும் அதே ஹேட்ரட் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பாரு பேரை போடாமல் பாருவோட இப்போ நம்மளாம் இவ்வளோ விமர்சனம் வச்சு இவ்வளோ எதிர்ப்புகள் கிளம்பினதுக்கு அப்புறமா தாங்க பாருவோட அந்த பிக்சரை வெளியிட்டாங்க. லலிதா அப்படிங்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஒரு கிளிம்ஸ்லையோ இல்லை ஒரு எதுலையுமே ஜஸ்ட் ஒரு இது கூட வரல. அந்த அளவுக்கு வந்து மறைச்சு எடுத்துட்டு வந்து அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, ஒரு வேளை வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இப்போ பிக் பாஸுக்கு அப்புறமா வந்து ரெட் கார்டு வாங்கிட்டாங்க, ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருக்கும், ஸோ அதனால் வந்து வெப்சீரிஸ் அதனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரோட சுயநலத்துக்காக இல்லை அவங்க கூட நம்ம வந்து க்ளோஸாக காமிச்சு கூடாது அப்படிங்கிறது என்ன கருப்புன்னு தெரியல. அந்த ஆட்டிடியூடை பார்க்கணுமே ப்ரோ, இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஏன் ப்ரோ, அதுவும் மற்றவங்க இதை பண்ணியிருந்தால் நம்ம வந்து இதை விமர்சனம் வைக்க போகிறதில்ல. நான் திரும்பி சொல்கிறேன், கீழேருந்து வந்த ஒரு மனுஷன் முன்னேற துடிக்கும் ஒரு நடிகையை பூஸ்டப் பண்ணாமல் மோட்டிவேஷன் பண்ணாமல் அவங்கள வந்து திரும்ப அவதூறு பரப்பி அவங்க மேலே வன்மத்தை கொட்டி எதுக்கு அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வியோ பல பேரோட கேள்வி அதுவாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான், அதில் வந்து வேற ஒன்றுமே வந்து பெருசாக வந்து பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. சின்ன வாய்ப்புகளுக்காக இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னேறி வரவங்களுக்கு வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து ஆதரவு தெரிவிக்கணும். அதே மாதிரி வந்து பாருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பாரு மட்டும் கிடையாது, பிக் பாஸ் சீசன் 9 கலந்துக்கிட்ட யாருமே ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் எடுத்து நடிக்கும் பொழுது அவங்க மேலே வந்து 1008 கருத்து விமர்சனங்கள் அப்படி இது இருந்தாலுமே சரி ஓகே பிக் பாஸ் நடிச்சிருக்காங்க, நமக்கு எல்லாரும் பரிச்சயமான ஒரு முகம் திறமை இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தும். உங்களுடைய கருத்து அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து மேடையில் நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது எதனால் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போட்டாகணும். நீ எப்படி வேணால் சொல்லலாம். ஏன் பாரு வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாங்கல்ல, ரொம்ப கிளாரிட்டியாக என்னோட கேரக்டரு நான் மேக்கப் போடாமல் அந்த சுத்தமான ஒரு மதுரை பொண்ணாக ரொம்ப இறங்கி நடிச்சது, ராவன்றையெல்லாம் நடிச்சது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கிளாரிட்டியான ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஸ்பீச் எனக்கு வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சேதுபதி ஒரு வன்மத்தில் கொந்தளிக்கிறாரா என்ன அப்படிங்கிறது வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இந்த அளவுக்கு வன்மத்தை நான் விஜய் சேதுபதி மேலே கொட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. முன்னேற துடிக்கும் யாருக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது, ஒரு உச்ச நடிகர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவே தவிர மற்றபடி எந்த ஒரு தனிப்பட்ட விமர்சனமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, முக்கியமாக ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.